ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் சந்தைக்கு போவதற்காக ஒரு நபர் மாட்டு வண்டி கட்டி இரவு நேரத்தில் பயணிக்கும் போது நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டம் பன்ருட்டியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 1985 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சாமித்துறை அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. 1985 காலகட்டத்தில் இவருடைய தாத்தாவான ரங்கன் அப்படிங்கிற நபருக்கு நடந்த சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாமித்துறையினுடைய தாத்தாவான ரங்கன் அப்படிங்கிறவர் 85 காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்ருட்டியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் தன்னுடைய மனைவியோடு வச்சுட்டு இருந்தாருங்க. ரங்கன் அப்படிங்கிற அந்த தாத்தாவுக்கு என்ன தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு 5 ஏக்கரில் முந்திரி தோப்பு மற்றும் பலா மரங்களை விளைவிச்சுட்டு வந்துட்டு இருக்காருங்க. பன்ருட்டி அப்படின்னாவே பலாப்பழம் மற்றும் முந்திரிக்கு தாங்க ஃபேமஸ். அதே மாதிரி தான் 85 காலகட்டத்தில் இந்த ரங்கன் அப்படிங்கிறவரும் அந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த ரங்கன் என்ன பண்ணுவார்னா, வாரத்திற்கு ஒரு முறை சந்தைக்கு போய் தரகர் வேலையும் செய்வாருங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய கிராமத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு சந்தை வாரம் நடைபெறுங்க, ஞாயிற்றுக்கிழமை. அப்படி நடைபெறக்கூடிய சந்தைக்கு இந்த ரங்கன் அப்படிங்கிறவர் சனிக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு தன்னுடைய வண்டி கட்டி கிளம்பி காலையில் 5 மணி 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போய் சேர்ந்துருவாருங்க. அதற்கடுத்து அங்கே தரகர் வேலையெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் இளம் ஆட்டுக்குட்டிகளை வாங்கிட்டு வருவது வழக்கங்க. அந்த ஆட்டுக்குட்டிகளை வாங்கிட்டு வந்து நல்ல பெரிய அளவுக்கு வளர்த்த பிறகு கறிக்காக எடுத்து போய் விற்பனை செய்வதுங்க. இந்த தொழிலையும் சைடில் செஞ்சுட்டு இருக்காருங்க. அதே மாதிரி 1985 காலகட்டம் ஒரு நாள் இந்த ரங்கன் அப்படிங்கிறவர் சனிக்கிழமை அன்று கிளம்பி சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போது அவருடைய தோப்பில் வளர்ந்த ஒரு 10 பலாப்பழங்கள் இருந்திருக்குங்க. அந்த பலாப்பழங்களை எல்லாம் வெட்டி எடுத்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் தான் வளர்த்த ஆடுகளில் ஒரு ஆடு மட்டும் கறிக்கு வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டையும் வண்டியில் கட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அவருடைய பக்கத்து தோட்டத்தில் வளர்த்த ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு சாகர நிலைமையில் இருந்திருக்குங்க. பெரும்பாலும் கிராமங்களில் ஒரு ஆடு சாகிறதுக்கு முன்னாடியே வெட்டி கறியாக்கிடுவாங்க. கறியாக்கிட்டு சில பேர் கூறு போட்டு விற்பது வழக்கங்க. அல்லது தெரிஞ்சவங்களுக்கு தூக்கு போசியில் பார்த்தீங்கன்னா கூறு போட்டு கொடுத்து சமைச்சிங்க அப்படி சொல்லிட்டு இலவசமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த பக்கத்து தோட்டக்காரரும் அந்த ஆடு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு முன்கூட்டியே வெட்டிடுறாருங்க சனிக்கிழமை என்று. வெட்டி இந்த ரங்கன் அப்படிங்கிற பக்கத்து தோட்டத்துக்காரருக்கும் அவருடைய வீட்டுக்காரமாகட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு தூக்கு போசியில் போட்டு கொடுக்குறாருங்க. அதற்கடுத்து அந்த ரங்கன் தாத்தா அப்படிங்கிறவங்களுடைய மனைவி போய் சமைச்சு கறிக்குழம்பெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. கறிக்குழம்பெல்லாம் ரெடி பண்ணி சந்தைக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி தோராயமாக வீட்டுக்கு போய் பார்க்கும்போது கறிக்குழம்பு இருந்த காரணத்தினால சாப்பிட்டு முடிக்கிறாருங்க. 6 மணி தோராயமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 10 பலாப்பழங்கள் அப்புறம் ஒரு ஆடை எடுத்துக்கிட்டு மாட்டு வண்டியில் ஏற்றுறாருங்க. மாட்டு வண்டியில் ஏற்றி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. எப்போதுமே இவர் மாலை 6 மணிக்கு சனிக்கிழமை கிளம்பினார் அப்படின்னா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணி 6 மணிக்கு தான் சந்தைக்கு போவாருங்க. இரவு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாட்டை பொட்டலம் கட்டி எடுத்துகிட்டு போவது வழக்கங்க. அன்றைய நாள் ஏற்கனவே மட்டன் குழம்பு கறி குழம்பு இருக்கக்கூடிய காரணத்தினால அதையே கட்டுச்சோறு மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட கட்ட சொல்கிறாருங்க.
அதை கேட்ட உடனே ரங்கனுடைய மனைவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. நீங்கள் போகிறது வண்டி பாதை, ஒத்தையடி பாதை மாதிரி காட்டுப்பகுதியில் போகிறீங்க, கரிசோறு எடுத்துகிட்டு போவது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ரங்கனுடைய மனைவி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரங்கன் அப்படிங்கிற இந்த தாத்தாவுக்கு எந்த பயமும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இரவு நேரம் தண்ணி பாய்ச்சுவது அல்லது சந்தைக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய காரணத்தினால பயப்பட மாட்டாங்க. இப்போ நடக்கிறத விட எவ்வளவோ அமானுஷங்களை அவங்க பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் தைரியத்தோடு அதை எதிர்த்து நின்று சமாளித்து வந்துருவாங்க. அதையே ரங்கன் நினச்சி தன்னுடைய மனைவியை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாருங்க. இதெல்லாம் பார்த்து பயந்தா ஒன்றும் பண்ண முடியாது, நீ கரிசோரை வந்து கட்டுச்சோரா கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வேற வழி இல்லாமல் அவங்களுடைய மனைவியும் கரிசோரை கட்டி ரங்கனுக்கு பொட்டலம் மாதிரி கொடுக்குறாங்க. அதற்கடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 பழங்களை ஏற்றிட்டு ஒரு ஆட்டை ஒன்று மாட்டு வண்டியில் வைக்கப்புல் போட்டுருவாங்க. அந்த வைக்கப்புல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டை நிறுத்தி சைடில் வந்து குச்சியாக வண்டிக்கோட சைடில் நட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு குச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட கயிறை போட்டு கட்டி விட்டாருங்க. கட்டி விட்டு மாலை 6 மணி 6:30 மணி தோராயமாக வண்டி கிளம்புதுங்க சந்தையை நோக்கி. இவர் வண்டிக்கு கட்டி இருக்கக்கூடிய மாடுகள் பழக்கப்பட்ட மாடுகள்ங்க. இவர் இடையில தூங்கினாலும் கூட கரெக்டாக சந்தைக்கு எடுத்து போய் விட்டுட்டு திரும்பி வரும்போது தூங்கிட்டாலும் கூட தோட்டத்துக்கே கொண்டு வந்து வண்டி விட்டுருங்க. அந்த மாதிரி பழக்கத்தோடு இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க. அந்த காரணத்தினால ஒரு 7 மணி 7:30 மணி வரைக்கும் இவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்திருக்காருங்க முழிச்சுக்கிட்டே. அதற்கடுத்து 7:30 மணி தோராயமாக வைக்கப்புல்ல இவர் படுத்துக்கிட்டாருங்க, ஆடும் படுத்திருக்கு. அதற்கடுத்து வண்டி தன்னைத்தானே போயிட்டு இருக்குங்க. கரெக்டாக ஒரு 9 மணி 9:30 மணி இருக்குங்க. இவருடைய ஊர் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வண்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கிறாருங்க இந்த ரங்கன் அப்படிங்கிறவர். அதற்கடுத்து சரி சாப்பிட்றலாம், இரவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கரிசோறு இருக்கக்கூடிய பொட்டலத்தை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டலத்தை விரித்து வண்டி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. சாப்பிட்டுக்கிட்டே அந்த கறி துண்டுகளை சாப்பிட்டுட்டே வண்டி வந்து அசை போட்டுட்டு மாடுகள் மெதுவாக போயிட்டு இருக்குங்க. அப்போது வண்டியினுடைய வைக்கப்பொருளை படுத்திருக்கக்கூடிய அந்த ஆடு நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி கயிறை கட்டி தூங்கிட்டு இருக்குங்க. சடனாக ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போன உடனே படுத்துட்டு இருந்த ஆடு டக்குன்னு எந்திரிச்சு பயங்கர ஆவேசமாக கத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் குச்சியில் தாங்க கயிறு கட்டியிருந்தாங்க. அந்த கயிறை அத்துக்கிட்டு மிரள்ற மாதிரி ஆட்டுக்குட்டி கீழே குதிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுதுங்க. இதை பார்த்த உடனே ரங்கனுக்கு எதுவுமே புரியலிங்க. சாப்பாடு பொட்டலத்தை சேஃப்டியாக ஒரு இடத்துல அப்படியே துண்டோடு சேர்த்து வச்சுக்கிட்டு வேகமாக ஆட்டு பக்கத்தில் ஓடுறாருங்க. வண்டியிலேயே ஆடு பக்கத்தில் போய் இறுக்கி பிடிச்சிட்டு சமாதானப்படுத்துறாருங்க. ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டு இருக்கக்கூடிய பின் சைடு பார்த்துக்கிட்டே மிரளுதுங்க. இவரும் பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க, எதுவுமே இல்லை. ஆனால் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய பின் சைடு திரும்பி பார்த்துக்கிட்டே பயங்கரமாக கத்துறதை பார்த்து இவருக்கு ஒன்றும் புரியலிங்க. அதற்கடுத்து சமாதானப்படுத்தி ஆட்டை வந்து இறுக்கி பிடிச்சி கால்களோடு சேர்த்து வைக்க புள்ள அமுத்தி படுக்க வைக்கிற மாதிரி படுக்க வைக்கிறாருங்க. படுக்க வச்சு ஆடு வந்து ஓரளவுக்கு சமாதானமான பின்னாடி மறுபடியும் அந்த பொட்டலம் வச்ச கரிசோறு பொட்டலம் வச்ச அந்த இடத்துக்கே போகிறாருங்க. அந்த இடத்துக்கு போய் உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆட்டை விட்டு 2 அடி எடுத்து வைக்கிறாருங்க. எடுத்து வச்சு அடுத்த செகண்டே நார்மலாக போயிட்டு இருந்த மாட்டு வண்டி திடீர்னு அப்படியே மாடுகள் வந்து நின்றுச்சுங்க. அந்த மாடுகளுக்கு எப்போதுமே அலங்காரத்திற்காக முன்னாடி கழுத்தில் மணி போட்டிருப்பாருங்க. மாடுகள் வந்து ஒரு 8 கூட முன்னாடி எடுத்து வைக்காம அந்த இடத்துலேயே ஸ்டன்னாகி நின்றுட்டு பின்வாங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக மாடுகள் வந்து எப்படி கத்தும், பாபான்னு கத்துதுங்க. இதை பார்த்த உடனே ரங்கனுக்கு இன்னும் குழப்பங்க. இப்போதான் ஆடுகள் வந்து மிரண்டுச்சு, இப்போது மாடுகளும் மிரளுதே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக முன்னாடி ஓடி போய் மாடுகளை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாருங்க. ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சைடில் பார்க்குறாருங்க. சைடில் பார்க்கும்போது ரங்கனுக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா மாடுகள் மற்றும் ஆடு மிரண்ட இடம், அந்த இடத்துல ஒரு 10 அடி தூரத்திலேயே ரைட் சைடில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரத்திற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. பயந்தவங்களாம் இந்த ஏரியாவுக்கு போகவே மாட்டாங்க பகல் நேரத்திலேயே. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த சந்தைக்கு வரக்கூடியவங்க இரவு நேரத்தில் இந்த இடம் சேஃப்டியாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவதை ரங்கன் கேள்விப்பட்டிருக்காருங்க. ஆனால் இவ்வளவு வருடங்கள் போயிட்டு வரும்போது ஒரு நாள் கூட அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் இப்படி மாடுகள் மிரண்டோ இப்படி அமானுஷ்யமான நிகழ்வு நடந்ததே கிடையாதுங்க. ஆனால் இப்போது சடனாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அவங்க சொன்ன ஆலமரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. சரி இந்த இடத்த எப்படியாவது நம்ம கிராஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளை கண்ட்ரோலில் வர வச்சு வேகமாக ஆலமரத்தை தாண்டி ஒரு 10 அடி 20 அடி தூரம் போயிட்டாருங்க. அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு 20 அடி தூரம் வந்த உடனே சரி சாப்பாடு பொட்டல் எடுத்து மறுபடியும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கீழே கை வைக்கலாம்னு ட்ரை பண்ணுறாருங்க. கை வைக்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்த பாதையிலேருந்து பின் சைடு இருந்து மறுபடியும் ஒரு ஆட்டுக்குட்டி பயங்கரமாக மிரளுதுங்க, கத்துது. ஏன்னா மறுபடியும் ஆட்டுக்குட்டி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது இவருக்கு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வண்டியில் கட்டி போட்டுக்கூடிய இவருடைய ஆட்டுக்குட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக படுத்துருக்குங்க. ஆனால் வண்டிக்கு பின்னாடி ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆலமரத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்துலைங்க நின்றுட்டு வண்டியவே பார்த்து பயங்கரமாக சத்தம் போடுதுங்க. இதை பார்த்த உடனே ரங்கன் குழப்பம் அடைச்சிட்டாருங்க. ஏன்னா நம்ம ஆடு வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் இருக்குது. இப்போது நடு ரோட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. இந்த மாட்டு வண்டியை கட்டிட்டு போகும்போது மாடுகளினுடைய வெளிச்சத்திற்காக எப்போதுமே அறிக்கை விளக்கு போட்டுருவாங்க. 85 காலகட்டங்களில் மின்சாரம் இருந்தாலும் கூட பெரும்பாலான வீட்டினுடைய நபர்களுக்கே மின்சாரம் இருக்காதுங்க. ஊரில் ஒருத்தரோ 2 பேர் தான் பெரிய ஆளுக்கு மட்டும் தான் மின்சாரம் இருக்கும். மற்றவங்க எல்லாமே தீபம் வைத்தாங்க இது பண்ணுவாங்க. அதே நேரத்தில் மாட்டு வண்டிகள் கட்டிட்டு போகிறவங்க பெரும்பாலும் அறிக்கை விளக்க வச்சு தான் மாடுகளுக்கு வெளிச்சத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த மாட்டு வண்டிக்கு முன்னாடி அறிக்கை விளக்க வந்து கட்டி விட்டுருக்காருங்க. அதற்கடுத்து இவருடைய ஆட்டுக்குட்டி இல்லாமல் ஆலமரத்துக்கு பக்கத்தில் பின் சைடு இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் கத்துறதை பார்த்துட்டு இவர் குழப்பம் அடைஞ்சு ஒன்று யோசிக்கிறாருங்க. இது யாருடைய ஆடாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து சந்தைக்கு வந்தவங்க யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம எடுத்து போய் வித்தரலாம், ஏன்னா இவர் தரகர் தானே, அப்படி செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்டு வண்டி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு டக்குன்னு வந்து கீழே இறங்குறாருங்க. இறங்கி போய் அந்த ஆட்டுக்குட்டியை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போகிறாருங்க. 5 அடி பக்கத்தில் அந்த ஆட்டுக்குட்டி பக்கத்தில் நெருங்கி வந்தது தாங்க. அங்கே நின்றுட்டு இருந்த ஆட்டுக்குட்டி சர்ன்னு அந்த ஆலமரத்தை நோக்கி அந்த திசையை நோக்கி ஓடுதுங்க. எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கனும் துரத்திக்கிட்டே போகிறாருங்க. கரெக்டாக அந்த ஆலமரத்துக்கு அடியில் போயிட்டு மரத்தையே சுற்றி வருதுங்க அந்த ஆட்டுக்குட்டி. அதற்கடுத்து எப்படியும் பிடிச்சிட்டு துரத்துறாருங்க. கடைசியாக கையை கெட்டுற தூரத்தில் அந்த ஆட்டுக்குட்டி வந்த உடனே சரட்டுன்னு அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆலமரத்துலைங்க ஆடுகள் வந்து மரம் ஏறுவது சாத்தியமே கிடையாதுங்க. ஆனால் இந்த வெள்ளாடாக இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டி சர மரத்து மேலே ஏறி இருக்குங்க. இதை பார்த்த உடனே ரியலைஸ் பண்ணிட்டாருங்க ரங்கன் அப்படிங்கிறவர், இது ஆட்டுக்குட்டியே கிடையாது, நம்மளை திசை திருப்ப ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து மிரண்டு போய் கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகிட்டாருங்க. அந்த ஆட்டுக்குட்டி ஆலமரத்து மேலே போன அடுத்த செகண்டே மரமே ஒரு குலுங்கிருக்குங்க. அதிர்ந்து போன ரங்கன் இதற்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டியை நோக்கி ஓட்டம் முடிச்சு வர்றாருங்க. வண்டியை நோக்கி இவர் பக்கத்தில் நெருங்கி வரவே நின்றுட்டு இருந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிரண்டு புயல் வேகத்தில் ஓடுதுங்க. எப்படியாவது போய் வண்டியை பிடிச்சணும்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்து கரெக்டாக வண்டி மேலே ஏறிட்டாருங்க. ஏறிட்டு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வண்டியில் ஏறி மூவ் பண்ணி திரும்பி பார்க்காம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை முன்னோக்கி செலுத்துறாருங்க. அதே நேரத்தில் இவருடைய பாதுகாப்புக்காக வெளிச்சம் தெரிவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா தீப்பந்தத்தை கொண்டு வந்துருப்பாங்க. எப்போதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அதில் பற்ற வச்சுக்குவாங்க. இதற்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தீப்பந்தத்தை பற்ற வைக்காமல் இருக்கக்கூடாது, தீப்பந்தத்தை பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா கெட்ட சக்திகள் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தீப்பந்தத்தையும் மாட்டு வண்டியில் ஏறின உடனே பற்ற வச்சிட்டாருங்க. பற்ற வச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டே கிட்டத்தட்ட அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போயிட்டாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதற்கு பின்பு தான் இவருக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸே ஆயிருக்காருங்க. அப்போது கட்டுச்சோறு கட்டி அந்த கரிசோறு இருந்துச்சுல்ல, அந்த கரிசோரை சேஃப்டியான இடத்துல தானே வச்சாரு அந்த வைக்கப்புல்குள்ளே. அதை எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கட்டுச்சோத்தினுடைய தேக்கமர இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலையை சோத்தை வச்சு தான் கட்டுவாங்க. அந்த இலையும் அந்த துண்டும் அப்படியே இருக்குங்க. ஆனால் அதில் இருந்த கரிசோறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பருக்கையும் கூட இல்லைங்க. இதை பார்த்து மிரண்டு போயிட்டாருங்க ரங்கன் அப்படிங்கிறவர். ஏற்கனவே கிளம்பும்போது நம்மளுடைய மனைவி எவ்வளவோ சொன்னாங்க, நம்ம கேட்காம இப்படி பண்ண காரணத்தினால தான் இந்த கரிசோரை எதிர்பார்த்து தான் அங்கே இருந்த முனி, அது ஏற்கனவே முனி இருக்குந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த துஷ்ட முனி தான் நம்மளை தொந்தரவு பண்ணி வந்து அந்த கரிசோருக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாருங்க. அதற்கடுத்து அந்த துண்டு கரிசோறு இருந்த அந்த இலையும் தூக்கி அப்படியே வீசிட்டாருங்க. வீசிட்டு ஒரு 10 அடி 20 அடி மறுபடியும் வெட்டி வைக்கிறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலமரத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த கரிசோரை வீசிட்டு மறுபடியும் மூவ் பண்ண உடனே ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தாங்க வந்திருப்பாரு. வரும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி மறுபடியும் பின் சைடு இருந்து ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம்ங்க. அது முழுவதுமே வண்டிப்பாதை வெளிங்க, காட்டு வழி பாதை தான் இருக்கும். அந்த நேரத்தில் மனுஷங்க யாரும் வரவே வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனால் இப்போது மறுபடியும் ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வண்டி வந்த பின் சைடு இருந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு யோசனைங்க. இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்க்கும்போது வண்டியிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளிங்க அங்கே யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சந்தையில் இவருக்கு பழக்கமான இன்னொரு தரகருங்க. அந்த தரகரும் இவர் இருந்தாங்க. ஆடுகளை சேல்ஸ் பண்ணுவது, மாடுகளை சேல்ஸ் பண்ணுவதெல்லாம் வழக்கம். அவர் தாங்க நிற்கிறாரு வெறும் உடம்போட. எப்போதுமே அவர் சந்தையில் வெறும் உடம்போடு இருப்பது தாங்க வழக்கம். அதே நபர் தான் வண்டிக்கு பின்னாடி ஒரு 10 அடி தூரத்தில் சைடில் நின்றுட்டு ரங்கான்னு கூப்பிட்டுருக்காருங்க. கூப்பிட்ட உடனே இவருக்கு புரிஞ்சிருச்சுங்க, இந்நேரத்துக்கு இந்த தரகர் வந்து இங்கே இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் மறுபடியும் தீப்பந்தங்களை கையில் வச்சுட்டே மூவ் பண்ணுறாருங்க. தீப்பந்தம் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் தரகர் மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய மணி இவர் பக்கத்தில் நெருங்க முடியலையாட்டுருக்குங்க. அங்கே நின்றுட்டே பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வருதுங்க. ஒரு பர்டிகுலர் பகுதியில் வந்த உடனே இவர் திரும்பி பார்க்காம வரதை பார்த்து, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன்லடா ரங்கா, அது ஏன் ஆடு மரத்து பக்கத்துலேருந்து நீ தானே எடுத்துகிட்டு போனேன், அதனால் அந்த ஆட்டை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. ஆனால் வண்டியில் இருக்கிறது அவரோட ஆடுங்க. வழியில் நின்று ஆடு தான் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் சரசரன்னு ஓடி காணாமல் போயிடுச்சு. அதையெல்லாம் விடுத்து இப்போது தரகர் உருவத்தில் அந்த முனி வந்து பார்த்தீங்கன்னா இவரை எப்படியாவது நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட மாட்டேங்க. அது ஏன் ஆடு கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. விடாமல் இவர் பதில் பேசாமல் வந்துக்கிட்டே இருக்காருங்க.
கடைசியாக தீப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் தீர்ந்துச்சு அப்படின்னா அணையிற நிலமை வந்துடும். அந்த டைம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி தூரத்துலேயே அந்த உருவம் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. மிரண்டு போன ரங்கனுக்கு இது நம்மளை எப்படியும் விடாத இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாருங்க. அப்போது தான் ஒரு ட்ரிக் ஒன்று பயன்படுத்துகிறாருங்க. பழைய கால ஆட்கள்லாம் இந்த ஆன்மாக்கள் பேய்கள்லாம் ஏதாவது பேச ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா பேச முயற்சி செய்வாங்க. அப்போது தான் நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கைங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்படியே போனோம் அப்படின்னா தீப்பந்தம் அணைச்சு நம்ம பக்கத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாருங்க. அதற்கடுத்து பதில் பேசுகிற மாதிரி அந்த பின்னாடியே தரகர் உருவத்தில் வந்துருக்கக்கூடிய முனிகிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாருங்க. அது ஆடுதான்ப்பா, உன் ஆட்டை விற்றுட்டு நான் திருப்பி கொண்டு வந்து பணம் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் சந்தையில் கறிசோறு நல்லா இருக்கும்ல, சந்தைக்கறின்னு சொல்லுவாங்க, அங்கே ஹோட்டல் மாதிரி போடுவாங்க, அந்த கறிசோரை உனக்கு வாங்கிட்டு வர, நீ இங்கேயே காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரங்கன் சொல்கிறாருங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த முனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறிசோருக்காக தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது எதற்காக இதை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து இப்படி சொன்னால் வழிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் யோசிச்சு தான் இப்படி பதில் சொல்கிறாருங்க. இப்படி தைரியத்தை வரவழைச்சிட்டு வண்டியை விட்டு இறங்காமையே இப்படி பதில் சொன்ன காரணத்தினால அங்கிருந்து அந்த தரகர் உருவத்தில் கூடிய முனியும் பதில் பேசுதுங்க. நீ அப்படின்னா எனக்கு ஒரு வாக்கு கொடு, திருப்பி வரும்போது எனக்கு கரிசோறு கட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போகணும், அதே நேரத்தில் என் ஆட்டுக்கான விலையையும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடுல இருந்தே பேசுதுங்க. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சத்தியமாக உனக்கு கொண்டு வந்து நான் கொடுத்துட்டு போகிறேன், இது என்னோட வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் சொன்ன காரணத்தினால அந்த இடத்துலையே நின்றுக்குச்சுங்க. அதற்கடுத்து இவர் வேகமாக வண்டியை மூவ் பண்ணி சந்தைக்கே வந்து சேர்ந்துட்டாருங்க. சந்தைக்கு வந்து சேர்ந்து காலையில் 5 மணி 6 மணிக்கு வரும்போது உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. சந்தைக்கு வந்த உடனே கீழே வந்து அந்த ஆட்டுக்குட்டி வச்சுருந்தாரில்ல இவரோட ஆட்டுக்குட்டியை, அதை இறக்கலாம்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி இறக்க பார்க்குறாருங்க. இறக்க பார்க்கும்போது மறுபடியும் இவருக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட்டு மிரண்ட அந்த ஆட்டுக்குட்டி வைக்க போர்லேயே படுத்துருச்சுல்ல, நுர தள்ளி போய் அப்படியே கண் மொழியெல்லாம் பிதுங்கி போய் அந்த இடத்துலேயே இறந்துருக்குங்க. அது தெரியாமல் தான் கொண்டு வந்திருக்காரு. அதற்கடுத்து சந்தையிலேயே இது போட்டு புதைச்சிட்டாருங்க. என்னதான் இருந்தாலும் தொழிலுக்கு ஒரு நேர்மை வேணும் இல்லையா, இது எப்படி இறச்சி அப்படி சொல்லிட்டு அவருக்கு மனசு குத்துன காரணத்தினால சந்தையிலேயே புதைச்சிட்டாருங்க. வயிறெல்லாம் உப்பி போய் தான் அந்த ஆட்டுக்குட்டி இறந்துருச்சு. இதையும் செய்து தான் துர்மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க. அதற்கடுத்து அன்றைய நாள் காய்ச்சல் இருந்தாலும் கூட மாலை 5 மணி 6 மணி வரைக்கும் தரகர் வேலையை பார்த்துருக்காருங்க. மாடுகளை விற்றுருக்காரு, ஆடுகளை விற்றுருக்காரு. இதில் இன்னும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட்டு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரகரனுடைய உருவத்தோட்டத்தில் ஒரு முனி வந்துச்சுல்ல, அந்த உண்மையான தரகர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் தாங்க இருக்காரு. அவர்கிட்ட இதை கேட்கவே இல்லைங்க. ஏன்னா இவரை குறுக்காட்டினது உண்மையிலேயே தரகர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்லாவே இது ரங்கனுக்கு தெரியும். அதற்கடுத்து அன்றைய நாள் முழுவதும் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு பணத்தை ஈட்டிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது வந்த அந்த வண்டிப்பாதை வழித்தளத்தில் தாங்க வரணும், வேறு வழியே கிடையாது, அந்த ஒரு வழி தான் இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. பயம் வேற வந்துருச்சு. நம்ம வாக்கு வேற கொடுத்துருக்கோம், கரிசோறு வாங்கிட்டு வர, உனக்கு தேவையான பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா சந்தையினுடைய எல்லையில், அது ஒரு ஏரிக்கரை மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் தாங்க சந்தை வியாபாரம் செய்து வழக்கம். அந்த ஏரிக்கரை உரை எல்லையில் சந்தை கருப்பணசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்குங்க. சந்தன கருப்பணசாமி தாங்க அந்த சந்தையில் இருக்கக்கூடிய காரணத்தினால சந்தை கருப்பணசாமின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்களாட்டுருக்கு. அந்த கருப்பணசாமி கோவிலுக்கு போய் கிளம்பும்போது அந்த பூசாரியை போய் அணுகிறாருங்க. நைட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன உடனே அந்த பூசாரியை நடுநடுங்கி போயிட்டாருங்க. அந்த ஆலமரத்தில் தான் இந்த விஷயமெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே பூசாரி கண்டபடி திட்டிருக்காருங்க. அந்த பகுதியில் துஷ்ட முனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுவாங்களே, நீ அதையெல்லாம் விட்டுட்டு கரிசோரை கட்டிட்டு வந்து அங்கே சாப்பிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காருங்க. அப்போது இப்படி நான் வாக்கு கொடுத்தேன், ஒரு தரகர் உருவத்தில் வந்து திரும்பி வரும்போது எனக்கு கரிசோறு வாங்கிட்டு வந்து என்னுடைய பணத்தையும் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு சத்தியவாக்கு கேட்டுச்சு, நானும் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒன்று யோசிக்கிறாருங்க. அந்த பூசாரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படி சொல்லி பார்த்தா தப்பிச்சு வேற வழியில் போனாலும் கூட அந்த முனி இவருக்காக எதிர்பார்த்து எப்போ இருந்தாலும் காத்துட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் எத்தனை வருடங்களானாலும் அந்த வழித்தடத்தில் தாங்க வந்தாகணும், வேற வழித்தடமே கிடையாது. எப்படி இருந்தாலும் அந்த முனி நம்ம வாக்கை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கோபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரிக்கு புரிஞ்சிருச்சுங்க. அந்த காரணத்தினால ரங்கன் கிட்ட ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாருங்க. நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத, உனக்கு தான் தைரியம் இருக்குல்ல, பேசாமல் அந்த சந்தையில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் கரிசோரை கட்டி ஒரு பெரிய பொட்டலமாக வாங்கிக்கோ. அதற்கடுத்து கரெக்டாக அந்த தரகர் உருவத்தில் அந்த முனி எங்கே வாக்கு கொடுத்தியோ அந்த இடத்துல கண்டிப்பாக உன்னை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். அந்த இடத்துக்கு போன உடனே திரும்பி பார்க்காம வண்டி விட்டு இறங்காமல் தீப்பந்தத்தை வந்து பற்ற வச்சுக்கிட்டு அந்த பொட்டலத்தை உன்கிட்ட கேட்ட வாக்கை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டலத்தை வீசிட்டு ஒரு 10 ரூபா பணத்தையும் வீசிட்டேன் அப்படின்னா அதற்கு பின்னாடி அந்த முனி உன்னை விட்டுருன்னு நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் வண்டியிலிருந்து இறங்கிறாத. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தை கருப்பணசாமியினுடைய சாட்டை ஒன்று இருக்குங்க, பூஜை பண்ண சாட்டை. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் மாடுகள் விற்கக்கூடிய காரணத்தினால சாட்டையும் விற்பாங்கல்ல, அதனால் பெரும்பாலும் மாடுகள் வாங்கிட்டு போகிறவங்க அந்த கோவில் வந்து சாட்டையை பூஜை பண்ணி வாங்கிட்டு போவது வழக்கம். ஸோ அதே மாதிரி அந்த சந்தை கருப்பணசாமியினுடைய காலடியில் வச்ச ஒரு சாட்டையை பூஜை பண்ணி வாங்கிக்கிறாருங்க. இந்த சாட்டையையும் கையில் வச்சுக்கோ, சந்தை கருப்பணசாமி அருள் இருக்கக்கூடிய சாட்டை அப்படிங்கிற காரணத்தினால பக்கத்தில் அந்த முனி உன்னை அட்டாக் பண்ண வந்து அப்படின்னா அப்போது பயன்படுத்து, எக்காரணத்தை கொண்டும் வண்டியிலிருந்து கீழே இறங்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி எல்லாத்தையும் சொல்கிறாருங்க. அதற்கடுத்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாருங்க இந்த ரங்கன் அப்படிங்கிறவர். நம்மெல்லாம் நினைக்கலாம்
இதை தவிர்த்துட்டு நம்ம வேற வழியாக போய் தப்பிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது தான் தப்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வரணுமே, அந்த வழித்தடத்தில் தான் வந்தாகணும். என்ன பண்ணுறது, வேற வழியே கிடையாது. பெரும்பாலும் ஆன்மாக்கள் ஆவிகள் முனிகளுக்கெல்லாம் வாக்கு கொடுத்துரும் அப்படின்னா அது நிறைவேற்றாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக உயிர் பலி நிச்சயம். ஸோ அதையெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம கொடுத்த வாக்கை நிறைவேற்றல அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கே ஆபத்தாயிரும், நம்ம தைரியத்தை வரவழைச்சிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி சொன்னதுக்கெல்லாம் இணங்கிட்டாருங்க. அதற்கடுத்து சந்தையில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் கரிசோரை வந்து பார்த்தீங்கன்னா பொட்டலமாக அந்த முனிக்காக கட்டிக்கிட்டு அதே மாதிரி 10 ரூபா காசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டலத்தோடு சேர்த்து கட்டி வச்சுட்டாருங்க. கட்டி வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தால் காத்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பயத்தோடையே வர்றாருங்க. 5 மணி 6 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புறாருங்க சந்தைக்கு. கரெக்டாக முன்னாந்தைய நாள் இரவு எந்த டைமுக்கு வந்தாரோ அதே மாதிரி 11 மணி 12 மணி ஆயிடுச்சுங்க. அந்த ஆலமரம் இருக்கக்கூடிய பகுதிக்கு கரெக்டாக அந்த ஆலமரம் இருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் வந்த உடனே சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே தரகரனுடைய உருவத்தோட்டத்தில் அந்த முனி நிற்குதுங்க. என்ன ரங்கா வந்துட்டியா, எனக்கு கரிசோறு வாங்கிட்டு வந்தியான்னு சொல்லி கேட்குதுங்க. அந்த பணத்தை கூட கேட்கல. அப்படி கேட்ட உடனே கொஞ்சம் கூட பயத்தை காட்டிக்காம அந்த சாட்டையை வந்து சந்தை கருப்பணசாமி காலடியில் வச்ச பூஜை பண்ண சாட்டையை கையில் வச்சுக்கிட்டே நான் கொண்டு வந்துட்டேன், அதை எப்படி மறக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. நான் எங்கே இதை வைக்கணும், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆலமரம் பக்கத்தில் ஒரு மேடை இருக்குல்ல, அந்த இடத்துல எனக்கு வச்சிரு, நான் சாப்பிட்டுக்குவேன், என்னோட பணத்தையும் என்னோட ஆட்டோட பணத்தையும் வச்சிரு அப்படின்னு சொல்லுதுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரம் பக்கத்தில் போகிறாருங்க. ஆலமரம் பக்கத்தில் போயிட்டு அந்த கரிசோத்தையும் அந்த 10 ரூபா காசையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் வச்சுட்டு வண்டியில் ஏறி மூவ் பண்ணுறாருங்க. மூவ் பண்ணி அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு 10 அடி தாங்க ரிட்டன் மறுபடியும் தாண்டின உடனே 2 மாடுகளும் அப்படியே முட்டி போட்டுட்டு வண்டியோடு முட்டி போட்டு நாக்கை வெளியே தள்ளிட்டு கத்துதுங்க. அங்கிருந்து அசையவே முடியலைங்க. அந்த நேரத்தில் பின்னாடி இருந்த ஆலமரம் அப்படியே ஒரு குலுங்குதுங்க. ஒரு பயங்கரமான சிரிப்பலை மாதிரி சத்தம் கேட்குது. ரங்கனுக்கு புரிஞ்சிருச்சுங்க, அது கரிசோரையும் இதை வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்மளை விடாதாட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த நேரத்தில் சாட்டை இருக்க பிடிச்சிட்டு தீப்பந்தத்தையும் கையில் வச்சிருக்காருல, வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டு மாடுகளுக்கு முன்னாடி வந்து எழுப்ப ட்ரை பண்ணுறாருங்க, எந்திரிக்க சொல்லி. கருப்பா வெள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க மாடுகளை. ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு, இன்னொன்று வந்து வெள்ளையா இருக்கும், அதனால் கருப்பா வெள்ளையான்னு தான் கூப்பிடுவாங்க. எந்திரி கருப்பா, எந்திரி வெள்ளையா, வெள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தறாருங்க ரங்கன் அப்படிங்கிறவர். மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டு நாக்கெல்லாம் வெளியே தள்ளுதுங்க. அதே நேரத்தில் அந்த கரிசோறு வச்ச பொட்டலம் இருக்கக்கூடிய பகுதியை ரங்கன் யதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்குங்க. அந்த ஆலமரமே பழங்கால ஆலமரங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரத்துக்கு, அவ்வளோ உயரத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு உருவங்க. அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரிசோறு இருக்கக்கூடிய பகுதியில் அப்படியே ஆங்காரமாக நிற்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொட்டலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பொட்டலமாக தான் கட்டி கொண்டு வந்திருக்காரு. அந்த பொட்டலத்தை அப்படியே துண்டா பிச்சு, இவரோட துண்டோட தானே போட்டாங்க, துண்டா பிச்சுட்டு அப்படியே நிற்குதுங்க. அதற்கடுத்து மிரண்டு போன ரங்கனுக்கு சந்தை கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டதாங்க. சத்தம் போட்டு அடுத்த செகண்டேங்க எங்கேருந்து அந்த சலங்கை சத்தம் வந்துச்சுன்னே தெரியலிங்க. இவர் வந்து அந்த வழித்தடத்துலேருந்து பின்னாடி சைடு இருந்துங்க ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலங்க சலங்கை சத்தம் ஆவேசமாக கேட்குற மாதிரி இந்த ரங்கனுக்கு கேட்குதுங்க. அந்த சலங்கை சத்தம் கேட்ட உடனே இங்கே சிரிப்படையோடு நின்றுருந்த துர்மணி வந்து பார்த்தீங்கன்னா சரன்னு அப்படியே ஒரு குரங்கு அந்த ஆலமரத்து மேலே வேகமாக போகுதுங்க. வேகமாக போயிட்டு ஒரு குழுங்க உடனே அந்த சலங்கை சத்தம் கேட்ட உடனே இவருக்கு புரிஞ்சிச்சுங்க, சந்தை கருப்பனை கூப்பிட்ட உடனே நம்மளுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நொடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தை கருப்பன் கோவிலில் வாங்கிட்டு வந்த திருநீர் எடுத்து மாடுகளுடைய முகத்தில் 2 முகத்தில் வீசுறாருங்க. வீசின உடனே மாடுகள் வந்து அப்படியே எந்திரிச்சு வேகமாக அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளை மூவ் பண்ணும்போது கொஞ்சமாக மூவ் ஆகி போயிடுச்சுங்க. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட அந்த ஆலமரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் சரண் நேர் வழி தாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்கேருந்து திரும்பி பார்க்குறாருங்க ஆலமரத்தை. திரும்பி பார்க்கும்போது ஆலமரத்துக்கு கீழே தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு 6 அடி உருவத்தில் வெறும் உடம்போடு முறுக்கு மீசையோடு ஒரு நபர் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காருங்க. அந்த தீப்பந்த வெளிச்சத்தில் அப்படியே தெரியுது அங்கே நிற்கிறது சந்தை கருப்பனை தான் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தை கருப்பன் ஆலமரத்துக்கு அடியில் நின்றுட்டு இவரை நோக்கி பார்க்குதுங்க. பார்த்துக்கிட்டு தீப்பந்தத்தை வச்சுட்டு இப்படி சைகை காமிக்குதுங்க போக சொல்லி. அதற்கடுத்து திரும்பி பார்க்காம இவர் பாட்டை வந்துட்டாருங்க. வந்த பிறகு வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து சேரும்போது இவருக்கு சுயநினைவே இல்லைங்க, நல்லா மயங்கி போய் பயத்தில் வந்து காய்ச்சலே வந்துருச்சு. மாடுகள் வந்து தோட்டத்தில் வந்து நின்ன உடனே கத்தி இருக்குங்க. அதற்கடுத்து அவங்களுடைய மனைவி பதட்டத்தோடு வேகமாக தண்ணீரை கொண்டு வந்து ரங்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் தழிச்சு எழுப்பியிருக்காங்க. எந்திரிச்ச உடனே அவ்வளோ பெரிய மனுஷன் தன்னுடைய மனைவியை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டாருங்க. நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிட்டாரு. போகும்போதே நம்மளுடைய ஆட்டுக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுச்சு, நான் திரும்பி வந்ததே அந்த சந்தை கருப்பனுடைய அருள் இல்லாமல் என்னால் வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து சரின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி படுக்க வச்சிருக்காங்க. அப்போதே அவங்களுடைய மனைவியும் சொல்லியிருக்காங்க, கரிசோறு எடுத்துகிட்டு போன வேணான்னு எவ்வளோ தூரம் சொன்ன நீ கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது படுத்தவர் கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் காய்ச்சலே இருந்திருக்காருங்க. ஆனால் அதற்கு பின்பு எந்தவித
பிரச்சனையும் இல்லை. இந்த நிகழ்வுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 2 மாத காலகட்டங்கள் சந்தைக்கே போகாம தாங்க ரங்கன் இருந்தார். ஆனால் இவருடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட காரணத்தினால வேறு வழி இல்லாமல் மறுபடியும் வரக்கூடிய வாரங்களில் சந்தைக்கு கிளம்ப ஆரம்பிச்சாருங்க. எப்போதுமே மாலை தாங்க கிளம்ப வேண்டிய கட்டாயம். ஏன்னா காலையில் கிளம்புனா ரொம்ப நாள் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் ரொம்ப நேரம். ஸோ அதனால் மாலையில் கிளம்பி நைட்டு தான் அந்த இடத்துக்கு ரீச் ஆக வேண்டிய கட்டாயம் அந்த ஆலமரம் இருக்கக்கூடிய பகுதியில். அதே மாதிரி 2 மாத காலகட்டங்கள் கழிச்சு அந்த வழியாக போயிட்டு வரும்போது இந்த கரிசோறு இந்த மாதிரி அசைவ விருந்துகளை எடுத்துகிட்டு போகாமல் தாங்க போயிட்டு வந்துட்டு இருக்காரு, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் ஒரு 5 மாத காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் எப்போதும் போல அந்த வழிபாதையில் இரவு நேரம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஆலமரத்தை தாண்டின உடனே ரங்கா என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குதுங்க. 5 மாத காலகட்டம் கழிச்சு அந்த குரல் மறுபடியும் தனக்கு தெரிஞ்ச அந்த தரகரனுடைய வாய்ஸ் மாதிரியே தாங்க. அப்போதும் இவர் கொஞ்சம் கூட பயப்படாமல் நான் திரும்பி வரும்போது உனக்கு கரிசோறு கொண்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டாருங்க. திரும்பி வரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி அந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய துஷ்டமுனி அந்த கரிசோறு கேட்குமாமங்க. எப்போதெல்லாம் அப்படி கேட்குதோ அப்போதெல்லாம் ரங்கன் தாத்தா பயப்படாமல் கொண்டு வந்து அந்த கரிசோரை சந்தையிலிருந்து திரும்பி வரும்போது பொட்டலத்தோடு வீசிட்டு போவது வழக்கமாக வச்சுருந்துருக்காருங்க. 2005ஆம் காலகட்டத்தில் தான் அந்த ரங்கன் அப்படிங்கிற அந்த தாத்தா இறந்தாராமுங்க. 1985ஆம் காலகட்டத்திலிருந்து 2005 வரைக்குமே அவர் இறக்கிற வரைக்கும் சந்தைக்கு போகும்போதெல்லாம் 3 மாதத்திற்கு ஒரு முறை அந்த கரிசோறு அந்த துஷ்டமுனி கேட்கும் போதெல்லாம் வீசிட்டு வருவாராமுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணக்கூடிய காரணத்தினால ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா முனி தாத்தா அப்படின்னே கூப்பிடுவாங்களாமங்க, ரங்க தாத்தா அப்படிங்கிறத விட்டுட்டு. ஏன்னா முனிக்கு சோறு வீசக்கூடிய காரணத்தினால இப்படி ஒரு பெயரோடு அந்த ரங்கன் தாத்தா வந்து இறந்து போனாராமுங்க. இப்போதெல்லாம் நிறைய அறிவியல் வளர்ந்த காரணத்தினால அமானுஷ்யங்கள் அவ்வளவா நம்மளுக்கு தென்படுறது இல்லைங்க, அங்கங்கே தான் நடக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அமானுஷ்யங்களுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காதுங்க. இப்போது இருக்கக்கூடிய இந்த அமானுஷ்ய கதைகளை விட பழைய கால கதைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த சம்பவம் கண்டிப்பாக உங்களுக்கு த்ரில்லிங்காகவும் அமானுஷ்யமாகவும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.